அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏசாரா, நீ இவ்வளவு வாய் காமிக்கிறேலாம், நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஈகா, சாராவால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா நீ தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடத்துல இருந்து மட்டும் கேட்காதுங்க. ஏக்கா, எங்க ஃபர்ஸ்ட் இயர் பாடத்துல இருந்து கேட்டா? நீ ஒண்ணு கேட்க வேண்டாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. ஆமாமா, அப்படி இவ பதில் சொல்லிட்டாலும். அஞ்சுக்கா, நீங்க உங்க கேள்வி தொடருங்க. ரொம்ப நாளாவே எனக்கு இருக்க டவுட் பத்துக்கா. ரொம்ப நாள் டவுட்டா? ஏக்கா, டவுட் எல்லாம் ரொம்ப நாளா இழுத்துட்டே போக கூடாது. அப்பப்போ உள்ள டவுட்டா அப்பப்போ கிளியர் பண்ணிடணும். இந்த பிரியா கல்யாணத்தன்னைக்கு காலையில என்னமோ என்கிட்ட சொன்னல. என்ன சொன்னேன்? என்கிட்ட சொன்னல. நான் நிறைய சொல்லியிருப்பேன், அதுல நீங்க சொல்றது எது? நீ நிறைய சொல்லுவதான், இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏக்கா, நான் சொல்றது எல்லாமே ஸ்பெஷல் தான். அப்படியா? இந்த இப்ப அந்த ஸ்பெஷல்ல என்னமோ கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிடுவான். சாரா, ரோஹித் கிட்ட நீ என்னமோ கேட்டு அவர் உனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொன்னல. என் புருஷன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காம எதுவுமே இல்லையே. நான் ஒரு ஆப்பிள் கேட்டா 3 கிலோ ஆப்பிளா வாங்கி போடுவாரு. நான் ஒரு வாழைப்பழம் கேட்டா 4 கிலோயா வாங்கி போடுவாரு. 2 ஆரஞ்சு பழம் கேட்டா 6 கிலோயா எல்லாம் வாங்கி போடுவாரு. நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத. ஆமா, ரொம்ப யோசிக்காத. உனக்கு அவ்வளவு பெரிய மூளை எல்லாம் இல்ல. இந்த மூட்டை பூச்சி அந்த பக்கம் எங்கேயாவது கொண்டு போட்டுறதியலாம். யாரு, நானா? ஏக்கா, எதை பத்தி கேக்குறியான்னு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா ரோஹித் கிட்ட நான் கேட்டு இல்லைன்னு சொன்னது எதுவுமே கிடையாது. சொன்னியே சாரா, நீ முதல்ல இருந்தே என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கதாவும். அவர் அதுக்கு வாயே திறக்காத மாதிரியும் சொன்னேன். எங்கேயோ இடிக்க மாதிரி வாயை கொடுத்துருக்கோமே. என்ன சாரா, ஞாபகத்துல வந்தா? சஞ்சய் வீட்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நாமெல்லாம் பிரியா கிளம்புனதான் பிரியாவை பார்த்துக்கிட்டு நின்னாலாம். நீ கூட எக்கா ரோஹித்துக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குன. அது பிறகு திடீர்னு ரோஹித் வந்து என் பேரே காத்துல பறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டு போயிட்டாரு. அது என்னன்னு என்கிட்ட நீ இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. நீ என்ன கேட்ட, அவர் என்ன தரல? பிள்ளைக்கு ஞாபகம் வந்துட்டு போல. அடி பாவிகளாம், ஏதோ தெரியாதனமா ஒன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு சொல்லிட்டு அதை மாச கணக்குலயே பிடிச்சு வச்சுக்கிட்டு கேப்பியா? சொல்லு சாரா. அன்னைக்கு நீ தொடங்கின விதத்தை பார்த்து அந்த கதை இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நானே கேட்கணும் நினைப்பு மறந்து போவோம் பத்துக்கா. கேட்டது கொடுத்தாரா இல்லையா? என்ன கேட்ட, என்ன கொடுத்தாரு? ஏக்கா, அதெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு ஒழுங்க ஞாபகம் இல்ல. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? என்ன சாரா, கேட்டதை கொடுத்துட்டாருன்னு சொல்ற, அதை பத்தி ஞாபகம் இல்லைன்னு சொல்ற? பிரியா, உன் ஃப்ரெண்டு ஓவரா தான் போயிட்டு இருக்கா பாத்துக்கா. என்ன பாக்க? அன்னைக்கு அவ்வளவு ஆர்வமா தொடங்கினேல. ஏக்கா, அதெல்லாம் முடிஞ்சு போய் மாச கணக்குல ஆயாச்சு. விட்டா இப்ப டாக்டர் அப்பாவும் ஆவிடுவாரு. இந்த நேரத்துல போய் அவ கல்யாண நேரத்துல பேசினதை பத்தி கேட்டா எனக்கு எங்க ஞாபகம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு சாரா. நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். அடுத்தவே கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அது ஒன்றும் பெருசா இல்ல. இவங்கள்ட்ட கடலை மிட்டாய் வாங்கி கேட்டுட்டே இருந்தேன். வர நேரத்துல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பேன், வாங்கிட்டு வரல. அததான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அதையா பிறகு ரோஹித்க்கு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த? ஆமா, ஒரு பொண்டாட்டி கேட்ட கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாரா? ஏன் சாரா, கடலை மிட்டாயா இல்ல மல்லிப்பூவும் அல்வாவுமா? சொல்லு, வாங்கி கொடுத்தாரா? ஏக்கா, நான் நினைச்சேன் அந்த வினித் அண்ணா கிட்ட மாட்டிக்கிட்டு நீ ஏன்னு முழிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பிழைச்சிருவ கேட்டியா? பதில சொல்லுமா. உனக்கு இப்ப இந்த ராகம் தேவையா? சொல்லு சாரா, கொடுத்தாரா கொடுக்கலையா? எனக்குலாம் எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாம என்னெல்லாம் நடந்திருக்கான் சொல்லு. அப்ப அன்னைக்கே நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சிருக்கு. சொல்லு சாரா, கொடுத்தாரா? எப்ப கொடுத்தாரு? அது பிறகு எங்க வச்சு கொடுத்தாரு? உங்க மாமியார் வீட்லயா இல்ல உங்க அம்மா வீட்லயா? பிரியா, சொல்லு சாரா. அதான் இப்ப கல்யாணம் ஆகி நீ பாட்டி ஆயிட்டேல, அதனால உனக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான். ஏக்கா, இது வரைக்கும் அப்பா ரோஹித்தை தான் உனக்கு மல்லிப்பூ அல்வா எல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இப்ப எல்லாம் கொடுத்துருப்பாரு கனி, நிறைய நாள் ஆகுதுல்ல, கொடுத்தாரு தானே? ஏக்கா, தரலன்னு சொல்லு, நான் அத்தான் கிட்ட பேசியேன். நீ பேச போறியா? ஆமா, நான் என்ன சொன்னாலும் அத்தான் கேட்பாங்க. ஓ, நீ சொன்னதான் கேட்பாரா? கனி, வாய முடிக்கிட்டு இரு. ஏக்கா, இவ்வளவு நாளானதுக்கு அப்புறம் அவ கேட்டு இது கூட வாங்கி கொடுக்காம இருக்காருன்னா அதான் சாராக்கு பூவே வைக்க மாட்டாளா? இவ ஒருத்தி வாய் முடிக்கிட்டு போனி. சொல்லு சாரா. அத அப்பயே கொடுத்துருப்பாருல சாரா. ஏக்கா, வாங்கி தராட்ட சொல்லு. எடி, நீ இன்னைக்கு என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போயிருவ பத்துக்கா. வாக்காதான் இருக்க. அது பிறகு எனக்கு என்ன, நீ கஷ்டப்படு. இவ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கலாம். ஏன் அவ என்ன பேசியவன்னு உனக்கு புரியல அப்படித்தானே? எங்க அத்தன்ட்ட வாங்கி கேட்டிருக்க, அவரு குடுக்கல. டியூட்டி முடிச்சு வரும்போது மறந்துருப்பாரு. எம்மாடி, அது சிங்கிள் மீனிங்ல பேசல, டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காவ.
மண்டைக்குள்ள யாராட்டால நமக்கு தெரிஞ்சது எதையாவது அடிச்சு விட்டுறானோ. ஆ எப்படிதான் ஒன்னே போய் அந்த ஆளை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. சாரா சொல்லு. ஏக்கா அதெல்லாம் கொடுத்துட்டாரு. இனிமே அதை பத்தி எல்லாம் கேட்காதுங்க, எனக்கு தெரியாது. ஆமா இப்பதான் டெய்லி நடக்குதுல்ல. ஏன் பிரியா நீ என் பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? நீ தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச. நானும் இன்னைக்கு கேட்டேன். அஞ்சு தான் கேட்டா. ஆனாலும் பிரியா இந்த ரோஹித் இப்படி இருக்க கூடாது. எங்க சாரை கேட்டதுக்கு பிறகு கூட வாங்கி கொடுக்காம விட்டுட்டாரு. அவருக்கு இருக்கு ஒரு நாள். அன்னைக்கு வசமா இவளை இழுத்துட்டு போயிட்டாரு. எடி சாராக்காவை என்னமோ சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காவ. பேக்கு ஓ மண்டைக்குள்ளதான் யாரும் இல்லலாம். நீ வேற என்னமா சொல்லு. நிஜமா கனி நான் வரும்போது பயந்துட்டே வந்தேன். இவங்க ஃபேமிலி கூட எப்படி செட் ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் நீ ஃப்ரெண்டு ஆதியெல்லாம் இருக்கார்லாம், அந்த தைரியத்தில் தான் வந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் வேற ஃபேமிலி மாதிரி எனக்கு தோணவே இல்லை. உங்கள் பெரியம்மா உங்கள் அம்மா எல்லாரும் அவங்க பிள்ளைல மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருந்தாவேலாம். அது பிறகு ஆதியெல்லாம் எப்படி என்ன கவனிச்சுப்பாரோ அதே மாதிரி உங்கள் சஞ்சய்னா அது பிறகு ரோஹித்தை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டாவ. என் ஃபேமிலி கூடாலே இருக்க மாதிரி இருந்து. ஆனால் எல்லாம் என்னமோ 1.5 மணி நேரத்தில் முடிய போகுது. வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல. ஆமால வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மேத்ஸ் ஹோம்ஒர்க் வேற இருக்கும். 2 நாள் ஹோம்ஒர்க் வேற கொடுத்துருப்பாவ. காலேஜ் போக முன்னாடி எல்லாம் பார்க்கணும்ல. இங்க பாரு புழுவா இருக்கணும் தான், ரொம்ப புத்தக புழுவா மாறிடாத. இந்த லேடி ஹிட்லர் வேற அங்க பாடம் எடுத்ததெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருக்கு. எனக்கு அனுப்பல. அப்படியே வச்சு டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அனுப்புறதும் காணாதுன்னு அது என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லியிருக்கு. பஸ்ல வருவேலாம் அப்ப யூடியூப்ல பார்த்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சுட்டு வா அப்படின்னு. இப்படி ஏதாவது ஹிட்லர் கொடுமைப்படுத்துமா? டூர் போன இடத்துல புக்கை தந்து விடுவாங்களா யாராவது? எல்லாரும் டூர் போற இடத்துக்கு 1/2 கிலோ சிப்ஸோ 1 கிலோ மிக்சரோ வாங்கி கொடுத்து விடுவாவ. இது என்னடானா வாட்ஸ்அப்ல பார்சல் பண்ணி விட்டுருக்கு என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு. நல்ல அம்மால உனக்கு. ஓஹோ அப்படியா? என்னமா நிறைய இருக்கு ரோஹித், எடுத்து விட்டேன்னு வைங்க வினித் பறந்து தெரிச்சிருவாங்க. ஆமாமா இவன் அருமை பெருமை மாட்டோம். இப்பதானே ஒரு ஹாஸ்பிட்டலோட ஆளின் ஆள். ஏன் சஞ்சய், அப்ப வினித் ப்ரோ காலேஜ் லைஃப்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காரு போல. ஒரு பிள்ளைல விடாம கிண்டல் பண்ணுவான். இப்ப பாத்தீங்களா அப்பாவியான ஒரு பிள்ளை இவனுக்கு இன்னசென்ட பார்த்து பிடிச்சு போய் இவங்கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. அதுக்கு மட்டும் இவன் காலேஜ் லைஃப்ல எப்படி இருந்தான்னு தெரியணும். இவனுக்கு ஒரு கும்பிடு சாமி போட்டு போயிருக்கான். டேய் நேரத்துனா ஆமா எங்க எல்லாரையும் பத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி தெரியும். சஞ்சய் என்னடானா காலேஜ் லைஃப்ல 1000 தங்கச்சி வச்சிருப்பான். எல்லாரும் காலேஜ் படிக்கும் போது 1000 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருந்தாவள்னா இவனுக்கு மட்டும் 2000 தங்கச்சி மாதிரி இருப்பாவ. தங்கச்சின்னு சொல்லியே எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவான். லூசு பயலே, தங்கச்சின்னா தங்கச்சி தான். பாவம் இப்ப மாட்டிருக்கிறது சாராவும், அது பிறகு கனிய மட்டும்தான். ஆமா நீங்க எப்படி போலீஸ் ஆனீங்க? போலீஸ் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு ஆசை வந்து? ஆமாமா இத பத்தி நீங்க என்கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணதில்ல. அது ஒரு பெரிய கதைப்பா. அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையாவே நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம், சொல்லுங்க. ஆமாமா இந்த காக்கி யூனிஃபார்முக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நான் சொல்ல போற கதையை சாரா மட்டும் கேட்டான்னு வைங்க இதுலயே விழுந்து உருண்டு பரண்டு சிரிப்பா. பரவாயில்ல, உருள்றது புரள்றதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டோம், நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயா? ஆமா, ஆனா பொண்ணு எங்க டீச்சர். அன்னைக்கு பயங்கர தைரியம் தான் போல. ஏதோ ஒரு தைரியத்துல போய் டீச்சர் ஐ லவ் யூன்னு சொல்லிருங்க. அது பிறகு கிளாஸ்ல உள்ள எல்லாரும் என்னையும் பார்த்து சிரிச்சாவ. அது பிறகு அவ என்ன கூப்பிட்டு எனக்கு உன் அளவுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு பேசினாங்க. அத அவங்க ஹஸ்பண்ட வேற போய் சொல்லியிருக்காவ. அடுத்த நாள் ஆளை கூட்டிட்டு வந்துட்டாவளோ. சரி அதெல்லாம் இல்ல, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அம்மா வருவாங்கலாம், அம்மா கிட்ட உங்க பையன் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டாவ. நல்ல டீச்சரா இருப்பாவ போல. அன்னையில இருந்து என்னை கிண்டல் அடிக்காத ஆளே கிடையாது. இப்படியே கிண்டல் பண்ணி பண்ணி அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டோம். கொஞ்சம் வருஷம் போனதுக்கு பிறகு அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு எங்களுக்கு தகவல் சொன்னாவ. எங்க அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு என்னையெல்லாம் கூட்டு போயிருந்தாவ. சரி அங்க வச்சு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் என்னை கிண்டல் அடிச்சதை பாக்கணுமே. சின்ன பிள்ளைல நடந்தது கிளாஸ் பையனுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு மறந்துருக்கோம்ல. அவர் கிண்டல் பண்ணதை என் கிளாஸ்ல ஒரு பையன் கேட்டுட்டான். சரி சும்மா விளையாட்டுக்கு அந்த மேம் ஒரு வார்த்தையை சொன்னாவ திருட்டு பையன் அப்படின்னு. அதை இவன் கேட்டுக்கிட்டு கிளாஸ் ஃபுல்லா கொட்டடிச்சுட்டான் திருட்டு பையன் அப்படின்னு. அன்னைக்கு நினைச்சேன் பெரியவன் ஆனதும் போலீஸ் ஆகி இந்த திருட்டு பையங்கிற பேரை மாத்தணும் அப்படின்னு. பிளாஷ்பேக் ரொம்ப பெருசா இருக்கு போல. என்னமோ சின்ன வயசுலயே வந்த ஆசை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்துட்டு. இங்க பாதி பேரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக யூனிஃபார்ம் மாட்டுவாவ. நான் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டு இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கேன். சூப்பர். ப்ரப்போஸ் பண்றதுக்கு மேம் மட்டும் இல்லைன்னா என்ன சஜு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கா? நாங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் இல்ல, நம்ம கூடால பேச ஆரம்பிச்சுட்டான். அவன் எத்தனை பிள்ளைல ரூட் விட்டான்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கோம்ல. என்ன சஜு? அத்தான்
உங்களுக்கு என் மேலே கோவமா? எதுக்கு? நான் சொன்னோம்ல, நீங்கள் மட்டும் என்னை விட 2 வயசு பெரியவங்க தானே அப்படின்னு. சரி. அதுக்கு கோவமா? ஏய், நீ என்ன பொண்ணுங்கள மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ இதையெல்லாம் பிடிச்சிட்டு நிப்பாவலாம். இல்லை, நிஜமாவே உங்களுக்கு கோவம் இல்லையா? வர்றான் புது மாப்பிள்ளைக்கு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டீங்க? அழகாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சஞ்சய் ப்ரோட்ட போட்டு கொடுத்துட்டியலாம். ஆமாடா சொன்னேன், கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல போல, எப்படியெல்லாம் மறுப்பு காமிக்கிறான் பாருன்னு சொன்னேன். ம், அதுக்கு தான் பிரியா வந்து கத்திட்டு போறா. போட்டு உடைச்சிட்டாளா? ஏண்டா, நான் உன்கிட்ட தானே சொன்னேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் எதுக்கு ஒளிவு மறைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நல்லா வரவ கிட்டியா? டேய், கீழே போடு. என்னாச்சு? அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவோம் பாரு. ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அறிவு கிட்ட நாய, யார் கூட இருக்குன்னு தெரியுமா? ஒரு தம் அடிக்கிறது கூட விட மாட்டேங்கிற பத்தியா? எப்பவாது என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சின்ன பழக்கம் நீ வச்சிருக்க மாட்டே, எங்க உயிரையும் எடுத்துரு. நீ மட்டும்தான் கண்ணியை கரெக்ட் பண்றதுக்காண்டி அவங்க ஃபேமிலி கூட வந்திருக்க. நான் உனக்கு துணைக்கு தான் வந்திருக்கேன். நீ மட்டும் நடிச்சா போதும். ஆமா, அதுக்குன்னு உன்னை எப்படி விட்டுருவோம் பாத்தியா? எருமை பயலே, கண்ணியை கரெக்ட் பண்றதுக்காக வந்தேன். அவளுக்கு பர்த்டே, சரி நம்ம அவ கூட இருக்கலாம் அப்படின்னு வந்தேன். ரெண்டும் ஒண்ணுதான் தம்பி. நானே ஒரே டென்ஷன்ல இருக்கேன். ஆஹா, உனக்கு அப்படி என்ன டென்ஷன்? கண்ணிக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டை தாண்டி நடந்துக்கிட்டேன். நீயா? ஆமா, கரெக்டா அவ அண்ணன் வந்துட்டாரு. யாரு, டாக்டரா? ஆமால, ஒரே கில்ட்டியா இருக்கு. என்ன நினைச்சிருப்பாரு? விடு, இவ்வளவு பிளான் பண்ணிருக்க. ஆளுக்கு பிறந்த நாள்னா இந்த வயசுல தான் தோணும். அது பிறகு வயசான பிறவா தோணும். அதான் 22 வயசு ஆகுதுலாம். மாட்டு பயலே, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. நானே ஒரு கில்ட்டி ஃபீல்ல இருக்கேன். ரொம்ப திட்டாரோ? அண்ணனாச்சே திட்டி இருப்பாரு. திட்டி இருந்தா கூட இந்த ஃபீல் இருக்காதுல. ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. ப்ரோ, என்ன சச்சு? எனக்கு தெரிஞ்சு இந்த பையனை நம்ம கனிக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முத நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்னை விட கனி மேல உரிமையா நீங்க அண்ணனா இருக்கீங்க. அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் காரணம் எதுவும் கிடைக்கல. நல்ல பையனாவும் இருக்கான். அதான் சஜு, கேரக்டர் சரியில்லாம இருந்தா நம்ம இதுல தலை போடலாம். அவளையும் டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்தா ஏதாவது பண்ணலாம். ஆனா எதுவுமே இல்லாம நம்ம எப்படி தலை போடுறது? அவனுக்கு 22 ஆயாச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை இருக்க வயசு தான். அவ சின்ன பொண்ணுங்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது. மேபி படிப்புல ஏதாவது கோட்டை விட்டுருந்தாள்னா நானே போய் கேட்டிருப்பேன். அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு பிறகுதான் மறுபடியும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவங்க கோல்ல கரெக்டா இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான். நம்ம மாத்திக்க சொல்லி அவங்க கிட்ட எந்த கேரக்டரும் இல்ல. ஏன் செஞ்சே, நீ என்ன முடிவு எடுக்க போற இவ விஷயத்துல? இப்போதைக்கு அவங்க விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம டைட்டா பிடிச்சோன்னு வச்சுக்கோ, நமக்கு தெரியாம தான் பேசுவாவ. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியாவ ஏது பண்ணியாவ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நமக்கு தெரியாம பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ரூட்ல கரெக்டா இருக்காங்க. அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கனி வீட்டுல பேசுறதா சொல்லியிருக்கான். பார்க்கலாம். வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நாங்க வெளியே தானே டூர் போகும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கும். குடிக்கிறது தம் அடிக்கிறது எல்லாம் பண்ணுவானுங்க. ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் தானே. ஆனா கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. இருந்திருந்தா விக்கியே என்கிட்ட ஆன் பண்ணிருப்பானே. என்ன அன்னைக்கு சந்தோஷம் முகத்துல தாண்ட வாண்டிட்டு இருக்கு போல. ஆமா, பின்ன இருக்காதான். பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்களா? பொண்ணு வீட்டை பத்தி விசாரிச்சிட்டீங்களா? அதெல்லாம் விசாரிக்காம இருப்பனா? அந்த பொண்ணு முன்னமே எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சின்ன வயசுலயே நிறைய கஷ்டப்பட்டுட்டா. மனுஷன்னு ஒருத்தன் இருக்கானா கஷ்டம்னு ஒண்ணு இல்லாம இருக்குமா? அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுலயே போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு எல்லாம் ஏறி இறங்கி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுதான். போலீஸ் ஸ்டேஷனா? இந்த பொண்ணோட அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற பொண்ணு கூட பழக்கம் இருந்திருக்கும் போல. வீட்டுல உள்ளவே வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ. ஆனாலும் பொண்ணு மேல நல்ல பாசம் தான் அவருக்கு. ஓ, இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவரு விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஆனா இவ படிப்புக்கான செலவெல்லாம் மாசம் மாசம் அனுப்பதான் கேள்விப்பட்டேன். ஓ அப்படியா? சின்ன வயசுலயே அம்மாவோட அழுக, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது எல்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளை. நான் படிக்காம இருந்தாலும் ஒன்னும் இல்ல, இவன் கையில இருந்து ஒரு காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவளே முடிவெடுத்துட்டா. இப்ப தான் சொந்த காலில் அவளே நிக்கிறான். பிரியா காலேஜ்ல படிக்க ஒரு பையன் நம்ம கூட வந்திருக்கான் இல்ல? ஆமா, புதுசா கொஞ்சம் நெட்டையா இருக்கான். அந்த பையனுக்கு அண்ணா ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு வரேன். அந்த ஸ்கூல்ல தான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனாலும் உங்களுக்கு பெரிய மனசுதான். இப்படிப்பட்ட வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கிறீங்க எல்லாம். எப்படிப்பட்ட வீடா இருந்தா என்ன? பிள்ளை நல்ல குணமா என் பேரனை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா போதும். எங்களை எல்லாம் கூட புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்தா போதும். ஆமா, இப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது நம்மளையும் தூக்கி போட்டு போயிருவாவ. சேச்சா, அப்படியெல்லாம் எல்லா பிள்ளைகளும் இருக்காது. நாங்களும் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். உங்க வீட்டு பொண்ணை எங்க பையனை பிரிச்சு கூட்டு போனேன்னு நினைக்கல. அவனுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாவ. ஏன் பேத்தி தங்க இல்ல? ஏன் உங்களுக்கு அப்பா இல்லாத வீட்டுல உள்ள பொண்ணுன்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லையோ? ஏன் அன்னைக்கு அப்படி நினைச்சால்னா இன்னைக்கு பிரியா வளர்ந்து உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க மாட்டா. அப்படி
அப்படியெல்லாம் நான் நினைக்கல. அப்பா பாசத்துக்கு ஏங்கின பொண்ணு. இவன் வேற கல்யாணம் வேண்டான்னு ஒரு பக்கமா பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கமா உங்களுக்காண்டி சம்மதிக்கேன்னு சொல்லியிருக்கான். எப்படி நடந்துப்பான்னு தெரியலையே அந்த பிள்ளைகிட்ட. 1000 கனவோட வர பிள்ளைய ஏமாத்தின மாதிரி ஆயிடப்படாதலாம். இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் சஞ்சய் எடுத்துக்கோங்க, நாங்க கல்யாணம் பாக்குறோம் சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படி ஹார்ட் பிரச்சனையை வச்சுட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துறதா அப்படின்னு. அவன் எல்லாம் ஒரு பிள்ளைய விரும்புவான்னு நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. இப்ப பாருங்க 3 வருஷமா அவங்க பிரியாக்க பின்னாடியே சுத்தி சந்தோஷமா இருக்காவ. மனசளவுல பிள்ளைகளுக்கு பிடிச்சா போதும். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே இருந்துருங்க. நம்மளால அதை தானே பண்ண முடியும். சரி, இனிமே எல்லாரையும் கூப்பிட்டு வண்டியில யார சொல்லிட வேண்டியதான். ஏன்னா இப்ப கிளம்புனாதான் காலையில போய் சேர முடியும். அதுவும் சரிதான். ஆடின ஆட்டத்துல பிள்ளைகளே நல்ல டல் ஆயிட்டு போல. அதுவரை நம்மள மாதிரி என்ன கூட்டம் கூட்டமா இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்குதுவா. ஆமா. எடி இப்ப வந்து இதுல இருக்க போறியே இல்லையா? எனக்கு எதுவும் வேண்டாம். இசி அப்ப ஏன் சாப்பாடு சாப்பிடுறியா? அவளுக்கு இப்ப வர வர கொழுப்பு கூடி போச்சு. அதுல இங்க வந்ததுல இருந்து இவளுக்கு பிடிவாதமும் கொஞ்சம் கூடி தான் போச்சு. சரி விடுங்க மேம், பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கான். இப்படி திட்டுறதுனால காலையில அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டுதான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இது வேண்டாம், பிடிக்கலைங்க. நான் கேட்காம என் இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி கொண்டு வந்திருந்தானா சரி. இசை நல்ல பிள்ளைன்னு அவ ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இசை அழுவுனி பிள்ளையெல்லாம் இருக்கா. இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னு வை, உன் ஃப்ரெண்டு உன் பிறந்தனால மறந்துடுவாரு. மறந்துடுவாரா? கொள்ள அழுக அப்படியே உடனே கண்ணீர் நின்னுறேன் அவளுக்கு. ஆமா, அழுதுட்டே இருக்க பிள்ளைகளுக்கு யார் பிறந்த நாள் கொண்டாடுவா? ஆமா எல்லாம் மண்ணாங்கட்டி இல்லான்னு. இப்படி வந்து உட்கார்றதே இல்லையா? இப்ப இல்லன்னு வச்சுக்கா, பூச்சாண்டிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு என் பட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குதியா? நானும் அவங்க பேச்சு கேட்டு பயப்படியதான் மிச்சம். பிடிச்சு கொடுக்கல. ஆமா, இங்க நாலு சிந்தனையா இருக்கு. ஹலோ ஹலோ கல்யாண பொண்ணு. என்ன ஒரே திங்கிங்கா இருக்கு? என்னமோ ஒரு நாள் தான் இருக்கு. ஆமாமா, என் பிறந்த நாளைக்கு என்னமோ ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளால என் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிரும். இவ ஒருத்தி. இனி கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு என்ன? எப்படியாவது கல்யாணம் நின்னுட்டா நல்லா இருக்கும். நின்னுட்டா நல்லா இருக்குமா? ஏன்? அதான் பையன் பெரிய பிசினஸ் மேன்னு சொன்னாங்கல்ல. எப்படி அவங்க ஃபேமிலிக்கு எங்க ஃபேமிலிக்கும் செட் ஆகும்? அப்படியே செட் ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய பாத்துக்க மாதிரி எங்க அம்மாவை யாராவது பாத்துப்பாங்களா? இல்ல நான் எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? எனக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டா அவங்களுக்குன்னு யார் இருக்கா? அவங்க நினைச்சிருந்தா அந்த வயசுல 2வது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நானே சின்ன பிள்ளைதான் அப்போ. ஆனா எனக்காகவே வாழ்ந்த எங்க அம்மாக்கு நான் என்ன பண்ண போறேன்? உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி தான் பையன் இருப்பாரு. உங்க அம்மாவையும் அவங்க குடும்பத்துல இருக்க மாதிரி ஏத்துக்கலாம்ல அவங்க. அப்படியெல்லாம் இந்த காலத்துல யாராவது இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? அப்படி இல்லாத 4 பேரை பார்த்துட்டு தானே எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நல்லவங்களா இருக்கவங்களா இருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ இது செட் ஆகணும்லாம் தோணல. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல உள்ளவங்க எதுக்கு என்ன பார்த்து ஓகே சொல்லணும்? பொண்ணு மட்டும் போதும்னு எதுக்காக சொல்லணும்? ஒருவேளை பையனுக்கு வேற ஏதாவது தப்பான பழக்கம் இருக்குமோ? தப்பான பழக்கமா? அவ்வளோ பெரிய வீட்டில் உள்ளவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா எதுவும் இல்லாமலாம் இருக்கும். ஒருவேளை நல்ல குணத்தை பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாவ. ஒரு ஃபோட்டோவை பார்க்குறதுல என் குணத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாவ. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். தமிழ் சார் வெளியே போறீங்களா? ஆமா, வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். என்ன பட்டு? எங்க போறீங்க? ஏய், வெளியே போறவங்கள்ட்ட எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுன்னு தெரியாதா? விடு, குழந்தைக்கு என்ன தெரியும். ஒரு ஆளை பார்க்க போறேன் பட்டு. ஒரு ஆளை பார்க்க போறீங்களா? ஆமா, ஒரு ஆளை தான் பார்க்க போறேன். அப்படியா? நானும் வரட்டுமா? நீங்களா? உங்களை இனிமே ஒரு நாள் கூட்டு போறேன். அப்படி எங்க போறாரு? அப்போ இன்னைக்கு உங்க கார்ல என்ன கூட்டி போக மாட்டீங்களா? என் செல்ல பட்டுவை இனி ஒரு நாள் கூட்டு போறேன். இன்னைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆயிருமே. அப்படியா? அப்பனா சரி. நீ கொடுத்த டேட்டா தானே? அததான் அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நான் தான் கேட்டேன்னு அவகிட்ட சொன்னியா? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமான்னு தான் சொல்லி கேட்டேன். நான் தான் கேட்டேன்னு எதுவும் சொல்லிடாத. இப்போ அது சம்பந்தமா தான் போறீங்களா? ஆமா தமிழ், நாளைக்கு பார்க்க வராங்கன்னா இது கூட லேட்டு தான். இல்ல என்ன இருந்தாலும் அவங்க மாமா எல்லாம் விசாரிச்சிருப்பாங்கல்ல. இதுல நீங்க இன்வால்வ் ஆகுறது ஜெஸ்ஸி மேமுக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைப்பாங்களா? ஓ, ஜெஸ்ஸி மேமுக்கு பார்த்துருக்க பையனை பத்தி விசாரிக்க போறாரு போலயே. அதான் சொல்றேன்ல, அவளுக்கு தெரிய வேண்டான்னு. எனக்கு அவங்க மாமா மேலையெல்லாம் முழு நம்பிக்கை இல்லை. அவரே 10 நாள் குடிச்சிட்டு டாஸ்மாக்ல தான் விழுந்து கிடப்பாரு. அப்படியா? ஆமா, நானே விசாரிச்சேன்னா நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும்ல. அப்பனா சரி, போயிட்டு வாங்க. அமிர்தா மேம் யாராவது நான் இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்றேன். சரி. என்ன பட்டு? நீங்க போற
இவன் சொல்லி முடியறதுக்குள்ளாடி விடிஞ்சிரும். நீங்க கிளம்புங்க. சரிடி பட்டு, பாய். பை பை ஃப்ரெண்ட், மறந்துடாதீங்கண்ணா. மறக்கவே மாட்டேன். நாளைக்கு பாரு. டாடா.